இந்த ராஜேஸ்வரியை இப்போ மல்லி வந்து இப்போ அடிச்சு பொளந்து கட்டுறாங்க. எதுக்காக வந்து இப்போ வெண்பாவை இப்போ ஹாஸ்டலுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறா அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம மல்லி தான் வந்து இப்போ இந்த ராஜேஸ்வரி அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரிக்கே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ போட்டு பொளந்து கட்டிடுறாங்க. வெண்பாவ இப்போ ஹாஸ்டலுக்கு போகணும், ஹாஸ்டலுக்கு தான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி முடிவு எடுத்தது மட்டும் இல்லாம விஜய்யையும் வந்து இப்போ முடிவு எடுக்க வச்சுட்டாங்க. கடைசியில தான் வந்து இப்போ இந்த மாரிலாம் நடந்துட்டு இருக்கு. அதாவது எனக்கு ஒண்ணுனா கூட நான் விட்டுட்டு போயிடுவேன். ஆனா என் பொண்ணு வெண்பாவுக்கு ஒண்ணுனா நான் வெட்டிட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி வந்து இப்போ பயங்கரமா ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சாங்க. அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரமோ என்னமோ தான் இருக்கு நம்ம வெண்பா வந்து ஹாஸ்டலுக்கு போறதுக்காக. அந்த ஒரு காரணத்தினால வந்து வேற வழியே கிடையாது. அதுக்குள்ள வந்து எப்படியாச்சும் மாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்துட்டு இப்படி எல்லாமே பண்றாங்க. அதாவது ராஜேஸ்வரிய வந்து கட்டையால அடிச்சு அப்படியே வந்து ஒரு கொலை பண்ற ரேஞ்சுக்கு வந்து போக ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ நம்ம அதாவது இந்த ராஜேஸ்வரி சொல்ற மாரிலாம் கேட்கறது எல்லாமே ஓகே தான். தன்னோட அக்கா கேட்கிறாரு எல்லாமே கரெக்ட் தான். ஆனா அது உண்மையா சொல்றாங்களா? இல்ல தப்பா சொல்றாங்களா? அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த ஒரு விஷயம் வந்து இப்ப தெரியாம தான் இங்க எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதுலயும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராஜேஸ்வரி இருந்துட்டு காரு கிட்ட நின்னு பேசிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல. அந்த டைம்ல நம்ம மல்லி வந்து இப்போ அந்த இது ஒரு இருக்கு பார்த்தீங்களா? அதாவது காய்கறிலாம் வாங்கிட்டு வரதுக்கு மார்க்கெட் வந்து போயிருந்தாங்க. அப்போ போயிட்டு வரும்போது தான் வெண்பாவியா வந்து இங்கேருந்து அனுப்பணும்னு பார்க்குற அவனை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு உருட்டு கட்டைய வந்து எடுத்து இந்த ராஜேஸ்வரியோட மண்டையிலேயே வந்து அப்படியே போட ஆரம்பிச்சுறாங்க. ராஜேஸ்வரி அப்படியே திரு திரு திருன்னு முழிக்கிறா. அப்படியே வந்து யார்ரா நம்மள அடிச்சது அப்படின்ற மாதிரி அங்கேயே வந்து மயக்கம் போட்டும் விழ ஆரம்பிச்சுறா. ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு உன்னை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. வெண்பாவிய அனுப்புறதுக்கு பார்க்குறா அப்படின்ற மாதிரி சொல்லி செம்ம கோவத்துல வந்து இருந்துட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.